நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், முதலீடு பண்ணலாம்னு இருக்கீங்களா? நான் சொல்ல போகிற ரிஸ்கில் ஒரு ரிஸ்க் கண்டிப்பாக அங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை. நம்பர் 1 கிரெடிட் ரிஸ்க் ஆர் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். என் ஃப்ரெண்டை நம்பி நான் ஒரு 1,00,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதாவது அவன் கேட்டாண்டு நான் கொடுக்குறேன். அவன் 1 இயருக்கு அப்புறம் 10,000 இன்ட்ரெஸ்ட் போட்டு எனக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்கிறான். அடுத்த வருஷம் அவனுக்கு நான் கால் பண்ணுறேன், ஃபோனை எடுக்கலை. வீட்டை என்ன போனால் ஆள் அப்ஸ்காண்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிரெடிட் ரிஸ்க் ஆர் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். நம்ம ஒருத்தவங்க நம்பி முதலீடு பண்ணியிருப்போம், அவங்க வந்து நம்மள ஏமாத்திருப்பாங்க, அவங்களால நம்மளுக்கு எதனா ரிஸ்க் ஏற்பட்டால் அதுதான் கிரெடிட் ரிஸ்க் ஆர் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க்னு சொல்லுவோம். நம்பர் 2 மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க்னா என்ன? நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அங்கே மார்க்கெட் ரிஸ்க் தான் இருக்குது. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போடுற பணம் நம்மளை யாரும் ஏமாற்றிடவும் முடியாது, யாரும் அதை எடுத்துகிட்டு ஓடிடவும் முடியாது. பட் அங்கே மார்க்கெட் ரிஸ்க்ன்றது இருக்குது. அதாவது மார்க்கெட் மேலே போனால் எனக்கு ப்ராஃபிட் வரும், மார்க்கெட் கீழே போனால் எனக்கு லாஸ் வரும், இன்கேஸ் நான் எதனா கம்பெனியோட ஷேரை பை பண்ணியிருந்தேன். நம்பர் 3 லிக்விடிட்டி ரிஸ்க். என்கிட்ட ஒரு லேண்ட், அந்த லேண்டை நான் வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அந்த லேண்டை வாங்குறதுக்கு ஆளே இல்லை. இன்கேஸ் நான் எதனா லேண்டை பை பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ வந்து சேல் பண்ணதுக்கு ஆள் இல்லை. நான் ஒரு அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், பட் இன்கேஸ் எனக்கு எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படும் போது அந்த அசெட்டை நான் சேல் பண்ண முடியாமல், அந்த அசெட்டை நான் க்ளோஸ் பண்ண முடியாமல் நான் மாட்டிருப்பேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லிக்விடிட்டி ரிஸ்க். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் நடக்கும். நான் ஒரு கம்பெனியோட ஷேரை வச்சிருப்பேன், அந்த கம்பெனியோட ஷேர் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கீழே இறங்கிட்டே போகும். அதை நான் சேல் பண்ணணும்னு நினைப்பேன், பட் அங்கே பையர்ஸே இருக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும்? நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு அதிகமான லாஸ் என்பது ஏற்படும். நம்பர் 4 இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். நம்ம பேங்க்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்தை அது ஒரு வருஷத்துக்கு 6 to 7% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. பட் இன்ஃப்ளேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 7%க்கு மேலே இருக்குது. அவங்க கொடுக்குற அந்த ரிட்டர்னை இன்ஃப்ளேஷனே சாப்பிடும். ஸோ அங்கே நம்மளுக்கு எந்த ஒரு ரிட்டர்னுமே கிடையாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். இந்த 4 ரிஸ்கில் கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் நீங்கள் எங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, நீங்கள் மாதம் ஃபண்டு கட்டுறீங்களே, அங்கே என்ன ரிஸ்க் இருக்குது? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.